ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமையில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோக்கு 15 வயசு ஆகுது. ராயல் அகாடமியில் சேர்றதுக்காக போகிறான். ஆல்ஃபா சொன்ன கதையில் கல்டா ஃப்ரியாப்ளோஸ் ரொம்பவே பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அவங்கள பிரிஞ்சு உலகம் ஃபுல்லாக தேட போகிறோன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதை ஒரு காரணமாக சொல்லி அவங்களோட ஃப்ரீடமை தேடி போயிட்டாங்க. நான் உருவாக்கின பொய்யான கதையவே ஒரு காரணமாக சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ப்ரீவியஸ் லைஃப்லையும் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். பெரியவங்களா வளர்ந்த உடனே ஹீரோவாகிற கனவை எல்லாரும் நிறுத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். மேஜிக் அப்படின்னு பாறையில் போய் முட்டிட்டு மேஜிக் அப்படின்னு குடிக்கும் போது தான் ரெக்லாடிப்பட்டு நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான். என் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்திலே நான் தான் கடைசியாக இருக்கிற பர்சனாக இருந்தால் கூட எமினன்ஷின் ஷேடோ ஆகிறத விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிட்கார்ட் கேபிட்டலில் தான் ராயல் அகாடமி இருக்கு. வேற கிங்டம்ல இருந்து கூட இங்கே படிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. இந்த இடத்துல பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே இருக்கும். இந்த அகாடமியில் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனாலுமே ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராக இருந்துமே கூட நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கேரக்டர்ங்கிறதுனால ஒரு சீப்பான அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் கேரக்டராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். சரி, நீ ஒழுங்காவே இல்லடா, தலைமுடி தூக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்க கூட தான் ஒரு மாசமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படியோ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அகாடமி டேர்ம்ல தங்கினா செமையா இருக்கும் தெரியுமான்னு சொல்லவும், என் சிஸ்டர் கிளார் மாதிரி ஹானர் ஸ்டூடெண்டா மாறினாதான் அங்க நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன ஞாபகம் இருக்குல்ல, பயந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், அதெல்லாம் ஓட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க சொல்றான் அந்த பனிஷ்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ரொம்பவே அழகான பொண்ணுகிட்ட நான் போய் ப்ரப்போஸ் பண்ணி அந்த ரிஜெக்ஷன் வழியா அனுபவிக்கணும். அண்ட் அந்த அழகான பொண்ணு யாருன்னா அலெக்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்சஸ் அலெக்சியா ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவனை அசால்ட்டாவா ரிஜெக்ட் பண்ணிட்டு போறா. பிரின்சஸ்ங்கிறதுனால பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் அந்த பையன் அட்லீஸ்ட் யூஸ் ஆச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பயந்து ஓடிட மாட்டேன்னு கேட்கவும், இதுக்காக நேற்று ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஒரு பெஸ்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் ப்ரப்போசலை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேற லெவல்ல பயப்படுற மாதிரி அவன் முன்னாடி ஆக்டிங்க போடுறான். பிரின்சஸ் அலெக்சியா ஐ லைக் யூ, ஏ கூட வெளியே வருவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்கறான். அவ ரிஜெக்ட் பண்ண உடனே என் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் ஏத்துக்கிறேன்னு வா சொல்லவும் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோவை இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்னது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. இந்த பையன் தான், அவன் பார்க்க ஆவரேஜா தான் இருக்கான், இவனை போயா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. சரி, நீ அவ பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லை, ஒன்ன போய் அவ செலக்ட் பண்ணிருக்காளே, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன், நம்ம வேணா பிளேசஸை ட்ரைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே அலெக்சியா அங்க வந்துருதா. நானும் சாப்பிட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க கூட வந்து உட்காரா. ராயல்ட்டினாலே சாப்பாடு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவும், எப்படியும் நான் அவ்வளோத்தையும் சாப்பிட மாட்டேன், வேணா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வேணும்னே எடுத்து சாப்பிடுறான். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது ஆபரேஷன் சீக்கிரம் என்ன ரிஜெக்ட் பண்ண டேமிட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என் கூட ஃபென்சிங் ப்ராக்டிஸ்க்கு வரையான்னு கேட்கவும், இல்ல நான் செக்ஷன் 9ல இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், நான் வேணா பேசி உன்னை செக்ஷன் 1க்கு கொண்டு போறேன் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல. ஆபரேஷன் சீக்கிரம் என்ன ரிஜெக்ட் பண்ணி தொல்ல டேமிட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. இவர் தான் மிஸ்டர் ஜீனான், இவங்களோட அட்வைசர், ராயல் கார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ட்ரெடிஷனல் ஃபென்சிங் ஸ்டைல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு. ஆனா நம்ம மிட்கார்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக் நைட்டான பிரின்சஸ் ஐரிஸ், அதாவது அலெக்சியாவோட சிஸ்டர், தேவையான மொமெண்டம் வச்சு அந்த பூஷின் ஸ்டைலே தோக்கடிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு ஜீனான் சொல்றான். இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அலெக்சியா ஸ்லோவா ஃபைட் பண்றதை பார்த்து அவ ஏன் ஸ்பீடு கேட்கல, வேணும்னே கம்மியா ஃபைட் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுது இதுதான் அவளோட ஒரிஜினல் ஃபைட்டிங் ஸ்டைல். என்னோட மூவ் எப்படி அவ கவுண்டர் பண்ணலான்னு தான் யோசிக்கிறா. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன காப்பி பண்ணி என்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டா. இவளோட ஃபென்சிங் ஸ்டைல் சிம்பிளா இருந்தாலும் பேசிக்ஸ் இவ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா. இவளோட சிஸ்டர் ஐரிஸ் தான் கிங்டம்லயே பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன், பட் இவளோடது டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் கூட ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனால் எனக்கு இது பிடிக்கல, ஏன்னா என் கூடயே நான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு அலெக்சியா போறா. ஸோ அப்படின்னா இதுதான் அவன் பதிலா அப்படின்னு சொன்னான்னு கேட்கவும், ஆமா அவன் தான் என் புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிடாத, நமக்கு ஆல்ரெடி என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீனான்னு சொல்லவும், நான் இன்னும் சின்ன பொண்ணு தான், எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா அந்த ஜீனானை ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் நீ என்ன பாய் ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அவன் என் கிட்ட இருந்து ஒதுங்கி போற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அதுக்கு நீ என்ன இப்படி தான் யூஸ் பண்ணுவியா, அது தப்பில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ மட்டும் என்னவா ஒரு பெட்டிங்ல தோத்து போய் தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்த, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் விசாரிச்சதுல அவங்க உண்மையை கக்கிட்டாங்க. ஒரு இன்னசென்ட்டான பொண்ணோட மனசை நீ இப்படி பண்ணது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்கூல்ல நீ இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு வா சொல்லவும், ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்தாலும் என்ன வேண்டான்னு சொல்ற வரைக்கும் நீ என் பாய் ஃப்ரெண்டாவே நாடி அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், நான் உனக்கு ஏத்தவ கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா நான் சொல்றத கேளு அப்படின்னு வா காயினை தூக்கி போடுறா. என்ன பார்த்தா காசுக்கு மயங்கிற ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும்,
சொல்லவும் ஆமானவா சொல்றா, நீ கரெக்டா கெஸ் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காயின் எடுக்கிறான். அடுத்ததவா தூக்கி போடவும் நாய் மாதிரி அதை கவ்வுறான். எங்க அப்பா அம்மா தர பாக்கெட் மணிலாம் எனக்கு பத்தாது, எமினன்ஸின் ஷேடோக்கு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே நான் சொல்றதை கேட்டு நல்ல பப்பியா இரு சரியா அப்படின்னு அலெக்சியா சொல்லவோ ஓ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவே நடிக்கிறாங்க. அலெக்சியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தான் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாங்களே தவிர்த்து நம்ம ஹீரோவை பெருசா யாரும் கண்டுக்கிடல. ஸோ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இப்பவோ இருக்கிறான். அவன் நம்மள லுக்கு விட்டதை பாத்தியா, நீ பாய் ஃப்ரெண்டா இருக்குதா அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டான். எனக்கு செம கடுப்பா வருது. நீ அதை பார்த்தல லில் பப்பின்னு கேட்கவும் ஓகே ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஓகே சொல்ல போதுன்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அலெக்சியா என்னெல்லாம் சொல்றாளோ அதை கேட்கிற ஒரு ரோபோட் மாதிரி தான் நம்ம ஹீரோ இப்ப நடிச்சிட்டு இருக்கான். நீ ஒரு பிரின்சஸ் தானே, லைன்ல எல்லாம் நிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஐஸ் வாங்குறது என் பாயிண்ட் இல்ல, நம்ம லவர்ஸ்ன்னு எல்லாரும் பார்க்கணும், அதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லவோ ஜீனான் பார்க்க நல்லா இருக்கான், சூப்பரான ஆளு, காசும் நிறைய வச்சிருக்கான், அப்புறம் ஏன் அவனை வேண்டான்னு சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கவும். ஏன்னா அவன் ரொம்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கிறான். எந்த ஒரு மனுஷனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அவன் மிஸ்டேக்கே பண்ணாத மாதிரி நடிக்கிறான்னா ஒன்னு அவன் சைக்கோபாத்தா இருக்கணும், இல்ல பெருசா எதையாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்றதும் நீ சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருத்தங்களை வெளி தோற்றத்தை வச்சு நான் எப்பவுமே எடை போட மாட்டேன், உன்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதனால தான் நான் ஒன்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் தேங்க்யூ, இதை நான் ஒரு பாராட்டா எடுத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சீனை நின்று விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியா ஒரு காயின் தூக்கி போடுவோம். நம்ம ஹீரோ அதை கவி பிடிக்கிறான். உன்னோட ஃபென்சிங் ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது, அது ரொம்பவே நார்மல் தான், பட் ஆனாலுமே ஏதோ ஸ்ட்ராங்கா தெரியுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நீ ரொம்பவே மோசமா பண்ண, உனக்கு என்ன ஆச்சு, நான் ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தான், எதுக்கு அவ்வளோ கோவமா இன்னைக்கு ஃபைட் பண்ணேன்னு கேட்கவும் என் லைஃப் ஃபுல்லாவே என் சிஸ்டர் ஐரிஸ் மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், அவளுக்கு ஈக்குவலா என்னால ஆக முடியல, ஸோ நான் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கொண்டு வந்தேன், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்கவும் ஃபென்சர் ஆர்டினர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஃபென்சிங் ஸ்டைலும் என்னது மாதிரியே தானே சொல்லவும், ஆனா எனக்கு உன்னோட ஃபென்சிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும் இதே மாதிரி தான் ஐரிஸும் என்கிட்ட ஒரு தடவை சொன்னா, போஷன் ஃபெஸ்டிவல்ல நான் தோத்து நின்னப்போ அவ என்கிட்ட இதை சொன்னா, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் அவளுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு அலெக்சியா சொல்லவும் இதே நேரத்துல வேற ஒரு கண்ட்ரில 1 பில்லியன் பீப்புள் இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நீ தான் மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு சொல்லவும் நான் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பத்தி யாராச்சும் தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதனால தான் நான் சொன்னேன் உன்னோட ஃபென்சிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்காக நீ இப்போ இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி அவ ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டவும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை யாராச்சும் குறை சொன்னா அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. ஸோ இதோட எங்களோட அந்த ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னப்பா சிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல, சரி அலெக்சியா கூட எவ்வளோ தூரம் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் எதுவும் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நானா இருந்தா அட்லீஸ்ட் நேரத்துக்கு கிஸ் ஆச்சு பண்ணிருப்ப தெரியுமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி சில ராயல் கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சுத்து போடவும் என்னாச்சுன்னு அவங்க கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அலெக்சியாவை காணோம், கடைசியா அவங்க கூட இருந்தது நீ தான், ஸோ ஒன்னு தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்றோம், உன்னை விசாரிக்கணும் எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அந்த கார்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். இந்த 3 பேர் மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது நம்ம ஹீரோவோட ஆக்டிங் தான். பயப்படுற மாதிரியோ வீக்கான மாதிரியோ மத்தவங்க முன்னாடி ரொம்பவே சூப்பரா நம்ம ஹீரோ நடிப்பான். பிரின்சஸ் அலெக்சியாவை காணும் இப்போ நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.